அதுல இந்த ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்பது அது இப்போது இளைப்பாறுதல், பின்னாடி இளைப்பாறுதல். நீங்க ஸ்தோத்திரம், எபிரேயர் நிருபத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த இளைப்பாறுதலை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுக்க இப்போ நேரம் இல்லை, அதை விட்டுருவோம். வாசிங்க. இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப அவங்களுக்குரிய இளைப்பாறுதல் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு எப்பவுமே இல்லை. இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, நீங்க அதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பிசாசு நம்மிடத்திலிருந்து எடுக்கிறதுக்கு முதல்ல வேற எதையும் எடுப்பதற்கு முன்பாக அவன் எதை அசைக்கிறான்னு சொன்ன, விசுவாசத்தை அசைக்கிறாங்க. நீ விசுவாசியா விட்டால் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள. நீங்க எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. உறுதியும் நிச்சயமா இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் அறிந்திருக்கிற. இது யாரும் நமக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உலகம் நாம சொல்றோம், உலகத்தை தேவன் வார்த்தையினால் உண்டாக கடவுது என்று சொன்னாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றீங்க நீங்க? எதை வச்சு சொல்றீங்க? விசுவாசிக்கிற நாம தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நான் அப்படி விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அதை விசுவாசிக்கலன்னா சொல்லுங்க, அணுவிலிருந்து உண்டாச்சு அப்படிங்களா? அப்படிதான் சொல்றாங்க. உலகம் எப்படி உண்டாச்சுங்க? அணுவிலிருந்து. மனுஷன் குரங்குலேருந்து உண்டானா அப்படிங்கிறாங்க. குரங்குலேருந்து உண்டாய் மனுஷன் இப்படி ஆனதுக்கப்புறம் எத்தனையோ வருஷக்கணக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமா இப்படி தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் உண்டாகலையே. குரங்குலேருந்து ஒரு மாற்றம் மனுஷனுக்குள்ள அவன் இப்படி மனுஷனா நிற்கிறான், பகுத்தறிவு உள்ள ஒரு மனுஷனா நிற்கிறான் அப்படின்னா இதுக்கப்புறம் அப்படி மாறிக்கிட்டே தானே இருக்கணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? குரங்குலேருந்து அப்படியே படிப்படியாக மாறி வந்துட்டான். திரும்ப இதுலேருந்து என்ன செய்யணும்? அடுத்த பரிணாமம் தானே, அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நேராக போகணுமே மனுஷன். அப்படி யாரும் இல்லையே. எத்தனை 10,000 வருஷமா பார்க்குறோம், மனுஷன் இப்படி தானே இருக்கிறான், இதே போல தானே இருக்கிறான். கருமையானவர்களே, அப்போ எதனால உலகத்தை எப்படி நாம், உலகம் தேவனுடைய வார்த்தையில உண்டாயிடுச்சு என்று சொல்லி எப்படி நாம நம்புறோம்? விசுவாசத்தினால். விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை சொல்லுதுப்பா, அப்போ விசுவாசம். எனவே எனக்கு கருமையானவர்களே, நான் எதுக்காக அதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில பேசிக் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசங்க. ஒண்ணுமே இல்லை, விசுவாசம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, பரவாயில்ல. எனக்கு இருக்கிற ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் சீன தேசத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் 5000 என்னமோ, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் டெய்லி. ஆனால் தினந்தோறும் அவர் விசுவாசத்தோடு காத்திருப்பாராம், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு. கடைசி நிமிடம் வரை அற்புதம் நடக்காம அந்த கடைசி நிமிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அந்த சாப்பாட்டுக்காக. அப்படிலாம் ஒரு விசுவாச வீரர். கடைசி நேரத்தில் எங்கேருந்தோ சாப்பாடு வருமா, அரண்மனையிலேருந்து ஒரு நாள் சாப்பாடு வருமா, அரண்மனையில் எனக்கு ஒரு விருந்து வச்சுருந்தாங்க, அந்த விருந்து கேன்சல் ஆயிட்டு, அதனால் அந்த சாப்பாட்டெலாம் இப்படி ஒருத்தர் இங்கே ஹோம் நடத்துகிறான்னு சொல்லி இங்கே கொடுக்க சொல்லிட்டாங்க, ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்களாம். இப்படிலாம் அவர் விசுவாசம். அப்போ இன்றைக்கும் இன்னும் ஸ்தோத்திரம், அவர் பேர் ஊழியக்கார், அவர் எத்தனையோ மரித்த பிணங்களை எழுப்பியிருக்கிறார். பேர் என்ன பேர்? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. இங்கே நிற்கிது, இங்கே வர மாட்டேங்குது. யாருக்கா ஞாபகம் இருக்கா? மரித்த பிண ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர். அவர் மரித்த எத்தனையோ பிணங்களை எழுப்பியிருக்கிறாராம். ஒரு தடவை அவர் ஒரு மீட்டிங் போயிருந்தாராம். போயிருந்தப்போ ஒரு மனைவி செத்து போயிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சான். உடனே அவர் கிளம்பி வந்துட்டார். மீட்டிங் முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தார்.
கிளம்பி வந்து பார்த்தா மனைவி வந்து சடலமாக படுத்துருக்குறாங்களாம். உடனே இந்த மனைவியை எழுப்பி சவுத்தில் நிற்க வச்சு மனைவியை பார்த்து பேசினாங்களாம், பொல்லாத மரணத்தின் ஆவியே, ஏன் மனைவிக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு எப்படி அதிகாரம் வந்தது, போவலி இயேசு நாமத்தில் அப்படின்னாராம். இப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டக்குன்னு அவங்க மனைவி உயிரோடு எழுந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஏன்னா விசுவாசத்தினாலே எல்லாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையில் இல்லை என்பது இல்லவே இல்லை. எல்லாம் அப்படின்னாவே எதுனாலும் தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு அது வார்த்தைனா இது வார்த்தை தான். ஏன்னா நம்ம வந்து சும்மா விசுவாசிக்கல, என்னை நம்பி நான் விசுவாசிக்கல, நான் யாரை நம்பி விசுவாசிக்கிறேன். அப்ப தேவனால எல்லாம் கூடுங்கிற வார்த்தை அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிற வார்த்தையோடு என்ன ஆகுது, அது இணையுது. தேவனை விசுவாசித்து செய்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அப்போ நான் எதுக்கு இதை எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன்னா, தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் they are unique persons. அவங்க தனித்துவம் வாய்ந்த தன்மை. அதை நம்ம அறியாம தான் நம்ம பாட்டில் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெந்தயத்தின்னு விதி வந்தா சாபம். என் வாழ்க்கையில் எவ்வளவு என்னுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியான காரியங்கள் நடந்தாலும் நான் ஒருபோதும் விசுவாசத்தை விடுவதா இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் என் விசுவாசத்தை விடுவது போல, விட்டு விடுவது போல எத்தனை காரியங்கள் நடந்தாலும் நான் விசுவாசத்தை விடுவதா இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய அன்றாட முழக்கமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கென்று ஒரு விசேஷத்தை இளைப்பாறுதல தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு, இந்த பூமிக்கு அங்கேயும் வச்சிருக்கிறாரு. அப்ப பொல்லாதவர்களை குறித்து நீ என்ன செய்யாத, எரிச்சலடாத. வாசிங்க அந்த 1-2 வசனங்களை வாசிங்க. 37:1-2 சங்கீதம். எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய், அநியாயம் செய்யற மேல பொறாம கொள்ளாத. அநியாயம் செஞ்சு அவன் சொத்தை சேர்த்துட்டான், ஐயா நான் நியாயமா நடந்து எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அப்படி சொன்ன நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அவன் அநியாயம் பண்ணி எவ்வளவு சேர்த்துட்டான், நீ நியாயம் நியாயம் சொல்லி என்னத்தையா கண்ட அப்படின்னு சொல்லி உங்களோட கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்க கணவன் சொல்லுவாரு, உங்க மனைவி சொல்லுவாங்க, நீ பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி என்னத்தை நீ அடைஞ்ச சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுகிறது, பொல்லாதவன் மேல் என்ன செய்யாது, நீ நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் என்ன வேணும், அவன் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவான். அதுதான் அவனுடைய முடிவு. எனவே கவனமா இருங்க. நீங்களும் நானும் வேற, நாங்க வேற மாதிரி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அந்த மாதிரி இல்ல, நாங்க வேற மாதிரி. ஹல்லேலூயா. சரி, அடுத்து